யூனிட் எக்ஸசைஸில் 1 தேர்ட் சம்மு. இங்கே பாருங்கள் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு 1 1க்கு மேலேயும் 1 2 3 அப்படியே போய்ட்டு இருக்குது. சரியா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். 1க்கு உள்ள அப்போது 0 -1 -2 -3ன்னு ரிவர்ஸில் போயின்னு இருக்குது. சரியா? இது நெகட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடி சொல்கிறாங்க. f(0) எங்கே இருக்குது பாருங்கள். f(0) இங்கே இருக்குது இல்லையா? f(4) எக்ஸே இல்லை. எக்ஸ் இருந்தால் தானே நம்ம அந்த வேல்யூ தூக்கி போய் உள்ளே போட முடியும். எக்ஸ் இல்லை, அதனால் வெறும் 4 தான். இதுக்கு பாருங்கள் f(3) என்னது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டுக்குவோம். ரூட் x - 1 கொடுத்துக்கிறாங்க. அதில் எக்ஸில் 3 போட்டால் 3 - 1 அப்போது 2 √2 இல்லையா? 3 - 1 2 முடிஞ்சது. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. a+1 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? given that a greater than 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ greater than 0ன்னு என்ன அர்த்தம்? இது பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்க, ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் given that a greater than 0, ஏங்கிறது greater than 0னா அப்போது அது பாசிட்டிவ் நம்பராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 0 மேலே தானே இல்லையா? greater than 0னா என்ன அர்த்தம்? 1 2 3ன்னு போயினே இருக்கும். ஏங்கிறது இப்படி போயிட்டுருக்கும். அப்போது இது எங்கே இருக்குது பாருங்கள். greater than 0னா இதில் வரும் இல்லையா? அப்போது f of a+1 ஈக்குவல் டு ரூட்டு இங்கே என்ன பண்ணணும்? a+1 -1. அப்போ ரூட் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். வெறும் a. அவ்வளோதான் சம்.